இடத்துல நான் 1 1/2 கப் அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் வந்து ஆட் பண்ணுறேன். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸை இந்த தண்ணியில் வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ ஆட் பண்ணியாச்சு. இது நல்லா வந்து குக் ஆகிடும். இப்போ பாருங்கள், காயெலாம் வந்து நல்லா வந்து வெந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா நைஸாக இல்லைன்னா கொஞ்சம் கொரகரப்பாக இருந்தால் பரவாயில்ல, இந்த மாதிரி கொரகரப்பாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணுறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் வந்து ஆட் பண்ணுறேன். நல்லா பூண்டையும் ஒரே ஒரு பச்சை மிளகாவையும் இந்த மாதிரி நல்லா வந்து நச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை வந்து இதை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து இந்த பட்டர் கூட சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணியாச்சு. இதையும் ஒரு 2 நிமிஷம் இந்த பட்டர் கூட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு அண்ட் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பரும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ்